நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் அபாரமான 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்போ 5 ஆட்டங்கள் கொண்ட இந்த டெஸ்ட் சீரீஸின் ட்ரோஃபியை நம்ம இந்தியா உறுதி செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் விருது யாருக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பிளேயரான த்ருவ் ஜூரல் அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் கீப்பரா 3 அற்புதமான கேட்சை பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணிக்காக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 90 ரன்கள் எடுத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் சரிவில் இருந்த நம்ம இந்திய அணிக்கு விக்கெட் சரிவில் இருந்து மீட்டு அவுட் ஆகாம 39 ரன்கள் எடுத்து நம்ம இந்திய அணி பக்கம் இந்த மேட்ச்லயே அதிக ரன் எடுத்த பிளேயராகவும் ஜூரல் அவர் மாறி இருக்காரு. ஸோ அதனாலேயே இந்த மேட்சின் ஆட்ட நாயகன் விருது தற்போது ஜூரல் அவருக்கு தான் தரப்பட்டிருக்கு. ஆனா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தன்னுடைய ஆட்ட நாயகன் விருதை பத்தி பேசிக்கிட்டு இருந்த ஜூரல் திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் ரோஹித் சர்மாவை அழைச்சிருக்காரு. ஸோ அழைச்சி ஜூரல் அவர் செஞ்ச சம்பவம் தற்போது உலக அளவில் எல்லாருமே ஜூரல் அவரை பாராட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை இன்னைக்கு போஸ்ட் மேட்ச்ல ஜூரல் அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஆட்ட நாயகன் விருது ஜூரல் அவருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுமே ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் தான் பார்த்தீங்கன்னா ஜூரல் அவரை எதிர்பார்க்காம இந்த மேட்சின் ஆட்ட நாயகன் விருதை வாங்க வந்திருந்தாரு. அதே போல விருதை வாங்கிட்டு ஜூரல் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் இடத்துக்கு தற்போது மிகப்பெரிய அளவில் காம்படிஷன் இருக்கு. ஆனாலுமே என்ன நம்பி ரோஹித் சர்மா அவர் தான் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அதற்காக ரோஹித் சர்மா அவருக்கு நான் எப்பயுமே கடமைப்பட்டவனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜூரல் ரொம்ப நிகழ்ச்சியுடன் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய 2வது இந்த மேட்ச்லேயே நான் இப்போ ஆட்டநாயகன் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய விருதை வாங்குவேன் அப்படின்னு கற்பனை செய்து கூட பார்க்கல. என்னுடைய பேட்டிங்க்கு ரொம்ப பெரிய அளவில் ரோஹித் சர்மா அவர் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் சிறப்பாக பேட்டிங் பண்ணுறதுக்கும் உறுதுணையாக இருந்திருக்காரு. இங்கிலாந்து அணி பக்கம் யார் யார் எப்படியெல்லாம் பந்து வீசுவாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மா அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்சில் நான் பேட்டிங் பண்ணுறதுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்பவே இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக பேட்டிங் பண்ண உதவியாக இருந்தது. அதனால் என்னுடைய இந்த ஆட்டநாயகன் விருது ரோஹித் சர்மா அவர் கையால் நான் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு ஜூரல் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ரோஹித் சர்மா அவர் கையால் தான் விருது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. ஸோ இதை கேட்டதுமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த ரோஹித் சர்மா வேகமாக படியில் இறங்கி அவர் ஓடி வந்து ஜூரல் அவருக்கு தன்னுடைய கையாலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டநாயகன் விருதை தந்து கட்டிப்பிடிச்சு ரோஹித் அவரும் மிகப்பெரிய அளவில் ஜூரல் அவரை பாராட்டியிருந்தாரு. ஸோ ஜூரல் அவருடைய செகண்ட் மேட்ச்லேயே ஆட்டநாயகன் விருது ரோஹித் அவர் கையால் தான் ஆட்டநாயகன் விருதை வாங்கணும். இந்த மாதிரி ஜூரல் அவர் இன்னைக்கு செஞ்ச செய்கை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஜூரல் அவரை இன்னும் மிகப்பெரிய அளவில் தற்போது பாராட்டிக்கிட்டு வராங்க.